நண்பர்களே, இப்போதில் இருங்கள் என்று சொல்வது எளிது. ஆனால் நிஜ வாழ்க்கை எளிதா? வீட்டில் அழுத்தம் இருக்கிறது, உறவுகளில் காயம் இருக்கிறது, உடலில் வலி இருக்கிறது, வேலையில் பயமும் பதட்டமும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது பிரசன்ட் ஆயிரு என்று சொல்வது சாத்தியமா? இன்று நாம் இனிமையான வார்த்தைகள் பேசப் போவதில்லை. உண்மையை நேராக பார்க்கப் போகிறோம். இப்போதில் இருப்பது ஒரு மனநல யோசனை அல்ல, அது ஒரு அக்னி. அது பழைய காயங்களையும் கர்மாவின் பாரத்தையும் கரைக்கும் அக்னி. மனம் இரண்டு திசைகளில் ஓடுகிறது. கடந்த காலம் நினைவு, எதிர்காலம் கற்பனை. நினைவில் காயம், கற்பனையில் பயம். இரண்டுக்கும் நடுவில் அமைதியான ஒரு இடம் இருக்கிறது. அது இப்போது. ஆனால் மனம் அங்கே இருக்க விரும்பாது. ஏன்? ஏனெனில் நான் என்ற உணர்வு கதைகளில் தான் வாழ்கிறது. எனக்கு அப்படி நடந்தது, நாளை என்ன ஆகும்? இந்த கதைகள் இல்லாமல் அகங்காரம் தன்னைத்தான் இழந்துவிடும். அதனால்தான் இப்போதில் முழுமையாக இருப்பது மனத்திற்கு மரணம் போல தோன்றுகிறது. ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், ஒரு துரோகம், ஒரு தோல்வி, ஒரு இழப்பு. அந்த சம்பவம் சில நிமிடங்கள், ஆனால் அதை நினைத்து நாம் பல வருடங்கள் துன்பப்படுகிறோம். அப்படியானால் துன்பம் சம்பவமா அல்லது நினைவா? நினைவு. நினைவோடு இணைந்த எதிர்ப்புதான் வேதனை. இது நடக்கக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும்? இந்த எதிர்ப்பு காயத்தை உயிரோடு வைத்திருக்கிறது. இப்போதில் இருப்பது என்றால் பிரச்சனைகளை மறந்து ஓடுவது அல்ல, அது பிரச்சனையை முழுமையாக சந்திப்பது. உடலில் வலி இருக்கிறதா? அதை கவனியுங்கள். மனதில் துக்கம் இருக்கிறதா? அதை ஓடாமல் அனுமதியுங்கள். அதை சரி செய்ய முயலாமல் ஒரு நொடி அமைதியாக பார்த்து இருங்கள். அப்போது ஒரு அதிசயம் நடக்கும். வலியை போல எழும், பிறகு மெதுவாக தணியும். நாம் வலியை எதிர்க்கும்போது அது கல்லாக மாறுகிறது. நாம் அதை அணைத்தால் அது நீராக கரைகிறது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வேறுபடும். ஒருவருக்கு பணப்பிரச்சனை, ஒருவருக்கு உறவு குழப்பம், ஒருவருக்கு உடல் நோய், ஒருவருக்கு மனச்சோர்வு. இப்போதில் இருப்பது என்றால் பிரச்சனைகள் மறையும் என்று இல்லை. ஆனால் பிரச்சனை பிளஸ் எதிர்ப்பு வேதனை. பிரச்சனை, எதிர்ப்பு அமைதி. ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல, அது உள்ளார்ந்த வலிமை. இது இப்போது என் அனுபவம் என்று சொல்வது தோல்வி அல்ல, அது சத்தியத்தை அணைப்பது. கடந்த கால பாணியை எப்படி விடுவது? முதல் படி கவனிப்பு. மனம் ஓடும்போது அதை கண்டுபிடியுங்கள். இப்போது நான் நினைவில் சிக்கிக் கொண்டேன் என்று அறிந்தவுடன் நீங்கள் மனமல்ல என்பது தெளிவாகும். இரண்டாவது, உடல் உணர்வு. நினைவு வரும்போது உடலில் எங்கே இறுக்கம்? மார்பில் சுருக்கமா? வயிற்றில் கனமா? அங்கே மூச்சை கொண்டு செல்லுங்கள், அதை அனுமதியுங்கள். மூன்றாவது, சாட்சி நிலை. எண்ணங்களை பார்க்கும் ஒருவர் இருக்கிறார், அவன்தான் உண்மையான நீங்கள். எண்ணம் வருகிறது, போகிறது, ஆனால் பார்க்கும் சாட்சி மாறுவதில்லை. அந்த சாட்சியே நேரத்திற்கு அப்பாற்பட்டது. கர்மா சூழ்நிலையாக வந்து நிற்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கும் விதம் இப்போது தீர்மானிக்கப்படுகிறது. விழிப்புணர்வுடன் இருந்தால் கர்மா வேதனையாக அல்ல வளர்ச்சியாக மாறும். ஒவ்வொரு காயமும் உள்ளே ஒரு கதவை திறக்கும். அந்த கதவு ஆழமான அமைதிக்குள். இப்போதில் இருப்பது ஒரு டெக்னிக் அல்ல, அது பக்தி. முழு கவனத்துடன் ஒரு மூச்சை இழுத்தால் அது தியானம். முழு உள்ளத்துடன் ஒரு மந்திரத்தை சொன்னால் அது அர்ப்பணம். முழு விழிப்புணர்வுடன் ஒருவரை கேட்பது அது அன்பு. இப்போதில் முழுமையாக இருந்தால் அங்கே இறைவன் மறைவதில்லை, அவர் வெளிப்படுகிறார். தினசரி வாழ்வில் சிறிய பயிற்சி. காலை எழுந்தவுடன் 3 ஆழ்ந்த மூச்சு. சாப்பிடும்போது சுவையை உணருங்கள். யாராவது பேசும்போது முழுமையாக கேளுங்கள். இரவு தூங்கும் முன் இன்றைய நினைவுகளை விடுகிறேன் என்று உள்ளத்தில் சொல்லுங்கள். சிறியது போல தோன்றலாம், ஆனால் இவை மனத்தின் பழக்கத்தை உடைக்கும். இப்போதில் இருப்பது எளிதல்ல, ஏனெனில் அது பழைய அடையாளத்தை கரைக்கிறது. ஆனால் அதுவே விடுதலை. கடந்த காலத்தை விடுங்கள், எதிர்காலத்தை இறைவனிடம் ஒப்படையுங்கள். இந்த ஒரு மூச்சு, இதுவே வாழ்க்கை. இந்த நொடி, இதுவே நித்தியம். இந்த அமைதியான இருப்பு, இதுவே நீங்கள். இப்போதின் அக்னியில் பழைய கதைகள் கரையும். மீதமிருப்பது அமைதியான சுத்தமான சாட்சி. அந்த சாட்சியே ஆனந்தம். அந்த ஆனந்தம் உங்கள் இயல்பு. ஓம் நம சிவாய.